Good morning friends. Welcome to Wisdom of Mechanical Engineering channel. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறது ஓட்டோ சைக்கிள். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். சரிங்களா? அப்போ ரெண்டு ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ், ரெண்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? அடிக்கடி கேட்பாங்க, ஓட்ட சைக்கிளில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டூ ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் அல்லது சம்டைம்ஸ் வந்து டூ அடியாபெட்டிக் ப்ராசஸ் கூட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்டு டூ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இன்ஜினுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். சரிங்களா? நம்ம பார்க்குறோம் இல்லையா, கம்பஷன் இன்ஜின்ஸ், அதில் வந்து எஸ்ஐ இன்ஜின் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். ஸோ அதுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து சூட்டபிளா இருக்கும். சரிங்களா? நமக்கு வந்து ஒரு இன்ஜினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்கா வந்து இன்ஜின்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து இங்க வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அதோட ப்ராப்பர்ட்டி, சிஸ்டத்துடைய ப்ராப்பர்ட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து சரிங்களா இந்த சைக்கிள்ஸ் அமையும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஓட்டோ சைக்கிளை பத்தி நம்ம பேசுறோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹீட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த ப்ராசஸ் வச்சு அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தான். அப்போ ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் அண்ட் அடியாபெட்டிக் ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? நல்லா வச்சுக்கோங்க. ஹீட் அடிஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமை வந்து ஃபாலோ பண்ணும். கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னதான் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் எஸ்ஐ இன்ஜின்ஸ். இதை வந்து நம்ம பிவி டயக்ராம்ல நான் இண்டிகேட் பண்றேன் பாருங்க. ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் நாங்கள் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸ்டேட் ஒன் பாருங்க. இனிஷியல் ஸ்டேட் சரிங்களா? இனிஷியல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா V1 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இங்க இருந்து எடுக்கிறோம், நம்ம கிராஃப்ல இருந்து எடுக்கிறோம். இங்க இருந்து இனிஷியல் வால்யூம் வந்து V1. சரிங்களா? அப்போ ஸ்டேட் வந்து 1 to 2 போகுது. அப்போ வந்து கம்ப்ரஸ் பண்றோம், அடியாபெட்டிக்கா கம்ப்ரஸ் பண்றோம். சரிங்களா? ஆஃப்டர் 1 to 2 சரிங்களா 2 to 3 வந்து பாத்தீங்கன்னா ஹீட் அடிஷன். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட், ஹீட் அடிஷன். சரிங்களா? வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா வச்சு ஹீட் ஆட் பண்றோம். அடுத்து 3 to 4 வந்து அடியாபெட்டிக்கா எக்ஸ்பாண்ட் ஆகுது. 4 to 1 மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்ட், ஹீட் ரிஜெக்ஷன். சரிங்களா? அப்போ ஹீட் அடிஷனும் ஹீட் ரிஜெக்ஷனும் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்கிறதுனால அந்த சைக்கிளுக்கு பேர் வந்து என்ன ப்ராசஸ், என்ன சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் மெயினா வந்து ஹீட் அடிஷன் தான். சரிங்களா? ஸோ ஹீட் அடிஷன் வந்து எந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணதோ அதை வச்சுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீட் அடிஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எது நடக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூம் நடக்குது இல்லையா? ஸோ அதனால வந்து இது கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே வந்து நம்ம டெம்பரேச்சர் டயக்ராம்ல, டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா 1 to 2 வந்து என்னது, ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் சொன்னேன். அப்போ என்ட்ரோபி எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது வெர்டிகல் லைனா அமையுது. அதே மாதிரி 3 to 4 வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் தான். என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், ரிவர்சிபிள் அடியாபெட்டிக். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா அமையுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3, 4 to 1 இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி வரும் பிஎஸ் டயக்ராம்ல பாத்துக்குங்க. சரிங்களா? இப்போ ஓட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி ஃபார்முலா பாக்குறோம். இது வந்து டெரைவ் பண்ண ஃபார்முலா தான் 1 - 1/r பவர் காமா -1. இந்த காமாங்கிறது அடியாபெட்டிக் இண்டெக்ஸ். இதுல ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ இதை வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா V1/V2. V1 அப்படிங்கிறது என்னது, இனிஷியல் வால்யூம், அதாவது கம்ப்ரஷன் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க, V1 சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஆக்சிஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் இதான் V1. சரிதானே? V2 அப்படிங்கிறது கம்ப்ரஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வால்யூம். சரிங்களா? கம்ப்ரஷன் பண்ணதுக்கு அப்புறம் வால்யூம். அப்போ ஸ்டேட் ஒன் இது கரஸ்பாண்டிங் வால்யூம் தான் நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து நான்
இந்த ஆக்சிஸில் போடக்கூடாது. சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. வால்யூம் வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ V1 சரிங்களா? ஆஃப்டர் கம்ப்ரஷன் வால்யூம் வந்து V2 ஓகேவா? அப்போ V1க்கும் V2க்கும் நம்ம ரேஷியோ போடுறோம். அதான் வந்து என்னது நமக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ V1/V2 சரிங்களா? இந்த V1 எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டோட்டல் வால்யூம். V2 எப்படி சொல்லலாம் அப்படின்னா கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த டோட்டல் வால்யூமுக்கும் கிளியரன்ஸ் வால்யூமுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் கிடைக்கும். அதானது ஷொப்ட் வால்யூம். சரிங்களா? ஷொப்ட் வால்யூம் அப்படிங்கிறது ஆக்சுவல் வால்யூம். ஆக்சுவல் வால்யூம். அப்போ பாருங்க V1ங்கிறது இனிஷியல் வால்யூம் பிஃபோர் கம்ப்ரஷன் அல்லது டோட்டல் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? V2ங்கிறது வால்யூம் ஆஃப்டர் கம்ப்ரஷன் அல்லது கிளியரன்ஸ் வால்யூம் இப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ டோட்டல் வால்யூமுக்கும் கிளியரன்ஸ் வால்யூமுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதானது ஷொப்ட் வால்யூம். இது ஆக்சுவல் வால்யூம். சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த சிலிண்டருடைய ஏரியா இன்ட்டு ஸ்ட்ரோக் லென்த் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஷொப்ட் வால்யூம் கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோவை இப்படியும் எழுதலாம். என்ன அப்படின்னா டோட்டல் வால்யூம் V1 தான் டோட்டல் வால்யூம். சரிதானே? டோட்டல் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம். சரிங்களா? டோட்டல் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம். அப்போ டோட்டல் வால்யூம் எப்படி எழுதலாம் பாருங்களேன். டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க. இந்த மைனஸ் டேர்ம் அங்கிட்டு போயிருமா? அப்போ டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு என்ன வரும்? கிளியரன்ஸ் வால்யூம் பிளஸ் ஷொப்ட் வால்யூம். சரிங்களா? அப்போ டோட்டல் வால்யூம் எப்படி எழுதிக்கலாம்? கிளியரன்ஸ் வால்யூம் பிளஸ் ஷொப்ட் வால்யூம் டிவைட் பை கிளியரன்ஸ் வால்யூம். சரிங்களா? இதை டிவைட் பண்ண அப்படின்னா சரிங்களா 1 பிளஸ் VS பை VC வரும். VSங்கிறது ஷொப்ட் வால்யூம், VCங்கிறது கிளியரன்ஸ் வால்யூம். சரிங்களா? அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலாவும் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஒன்று வந்து V1/V2 அப்படின்னு எழுதலாம், அல்லது டோட்டல் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம் எழுதலாம், அல்லது இப்படி பிரிச்சு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்க நான் வச்சுங்க கேட்பாங்க, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ரைட்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பாருங்களேன், எஃபிஷியன்சி ஃபார்முலா பாருங்க. இது வந்து காமாங்கிறது அடியாபெட்டிக் இண்டெக்ஸ். ஓகே இருக்கட்டும், அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போ ஓட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி எதை பொறுத்து இருக்கும் பாருங்களேன். வாட் இஸ் ஸ்மால் ஆர்? வாட் இஸ் ஆர்? கம்ப்ரஷன் ரேஷியோ. அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ பொறுத்து தான் இருக்கு. சரிதானே? இப்போ இது டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ எஃபிஷியன்சி என்ன ஆகும்? கூடும். சரிதானே? அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஓட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அதான் இங்க கீழே நோட்டா கொடுத்திருப்போம். எஃபிஷியன்சி ஆஃப் ஓட்டோ சைக்கிள் இஸ் depends upon only combustion ratio. If combustion ratio increases, then efficiency of Otto cycle also increases. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா கம்பஷன் ரேஷியோவா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு ப்ராக்டிக்கலா சம் லிமிடேஷன் வந்து உண்டு. அப்போ எவ்வளவு லிமிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 8 வரைக்கும் லிமிட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஏன் சார் 8க்கு அப்புறம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி இந்த டிட்டோனேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், டிட்டோனேஷன் அப்படிங்கிற ஒரு பிஹேவியர் வந்து இன்ஜின்ல நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது எஃபிஷியன்சியை குறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால சம் லிமிடேஷன் உண்டு கம்பர்ஷன் ரேஷியோக்கு. சரிங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நீ கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம் பாருங்களேன். ஓட்டோ சைக்கிள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள். இதுல 2 ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ் அண்ட் 2 கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் இருக்கும். ஹீட் அடிஷன் ரிஜெக்ஷனும் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நடக்கும். கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷனும் ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ் நடக்கும். சிம்பிளா அடியாபேட்டிக் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, எதுவும் கேட்பாங்க அடிக்கடி. அதுக்கப்புறம் ஷொப்ட் வால்யூம்னா என்ன? ஷொப்ட் வால்யூம்ங்கிறது ஆக்சுவல் வால்யூம். சரிங்களா? அது ஃபார்முலா என்ன? கம்பரசன் ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, டோட்டல் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம். இது அடிக்கடி கேட்பாங்க ஏ எக்ஸாம். சரி சரிங்களா? ஏ எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்லாம் வந்து கேட்பாங்க. சரிங்களா? டிஆர்பி எல்லா எக்ஸாம்லயுமே இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேவா? ரைட். இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணுவோம், ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? தி எஃபிஷியன்சி ஆஃப் ஓட்டோ சைக்கிள் இஸ் 60%. அப்போ இது வந்து நான் ஃபிராக்ஷன் எழுதிக்கிறேன். எவ்வளவு? 0.6. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அடியாபேட்டிக் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 1.5. என்ன கேட்கறாங்க? கம்பரஷன் ரேஷியோ ஸ்மால் ஆர் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். ஓட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி ஃபார்முலா 1 - 1/r⁻(γ - 1). சரிங்களா?
இதில் கொடுத்துருக்கலாம் அப்ளை பண்ணுவோமா? இது வந்து 0.6 ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை ஆர் அன்னோன்னு. அப்போ 1.5 மைனஸ் 1 பாருங்க. 0.6 ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை ஆர் பவர் 0.5. இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ 1 பை ஆர் பவர் 0.5 ஈக்குவல் டு இந்த 0.6 அந்த பக்கம் போயிடுச்சுமா 1 மைனஸ் 0.6. அப்போ 1 பை ஆர் பவர் 0.5 ஈக்குவல் டு என்ன வருங்க 0.4. நமக்கு தேவை ஆர் தேவை. அப்போ ஆர் பவர் 0.5 ஈக்குவல் டு இந்த 0.4 கீழே இறக்கிடலாம். 1 பை 0.4 என்ன வரும்? 1 பை 0.4 என்ன வரும்? 2.5 வருமா? நமக்கு தேவை ஆறு வேணும். இது ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணணுமா? அப்ப ஸ்கொயர் பண்ணோம்னா இது பாருங்க, இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 6.25 வரும். 6.25 சரிங்களா? அப்போ கம்பஷன் ரேஷியோ 6.25 சரிங்களா? ஓகே. அப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எப்படி கிளாஸ் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க சரிங்களா? தேங்க்யூ.